வணக்கம் லலிதா டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஒரு டவுசர் கட்டிங் வீடியோ போட்டேன். அந்த டவுசர் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இப்போ தான் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். பாருங்கள், நம்ம அந்த ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்குறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது இது பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டிக்கான பீஸ். இது ப்ளே பட்டினா இந்த ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கு பீஸு ஒரு சைடு கிராஸாக கட் பண்ணிக்கிறேன், ஒரு சைடு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப் பீஸ் வந்து ஜிப்பு அட்டாச்சிங் பீஸ் வந்து நீட்டாக கிராஸாக வரும். பாருங்கள், இது சொல்லத்தோடு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே இந்த டவுசர் நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். இந்த பீஸை வந்து ஒரு ஒயிட் பீஸ் எடுத்துங்க. ஒயிட் கலர் பீஸ்னால் நல்லாயிருக்கும். அதை போட்டு மேலே அச்சு திருப்பிக்குங்க. உள் பக்கமாக தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். உள் பக்கம் பார்த்தா உள்டா சேர்ந்தா உள் பக்கம் அடித்து திருப்பி ஃபினிஷிங் பக்கம் வெளியே வரணும். ரெண்டு பீஸும் ஆப்போசிட் வரணுங்க. அடிச்சுட்டு சைடு கச்சாலாம் கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடிக்கிறோன்னா இதுதாங்க வந்து ஃபஸ்ட்டு ஜிப் அட்டாச் பண்ணுற பீஸு. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு பீஸுங்க. ரைட் ஹேண்ட் சைடு பீஸ் எடுத்து ஜிப்பை வந்து அந்த பீஸை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸை வச்சு உள் பக்கமாக அடிச்சு எடுத்துங்க. ஜிப்பையும் பிடிக்கணும், அந்த பீஸையும் பிடிக்கணும். ஜிப்பு சென்டராக வச்சு தைச்சி எடுத்துக்கணும். சைடில் உள்ள பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த பீஸை அப்படியே ஃபினிஷ் பண்ணால் மடிங்க. மடித்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இன்னும் கிளியராக போடணுங்க. அதுக்கு தகுந்த ஸ்டாண்ட்லாம் ஒன்றும் நம்ம வாங்கலை. அந்த ஸ்டாண்ட்லாம் வாங்கிட்டோமா இன்னும் வீடியோவை உங்களுக்கு கிளியராக போடுறேன். இப்போ இருக்கிற ஸ்டாண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாவே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். சீக்கிரமாக ஸ்டாண்ட்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப கிளியரான வீடியோலாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஓரத்தில் போட்டு கரெக்டாக அந்த நம்ம என்ன சைஸ் ஜிப் வைக்கிறோம் அந்த இடத்துல வந்து குறுக்கு கட்டி நம்ம ஏற்றுனாங்க. எதுக்கும் அர்க்கால் பற்றி பண்ணிட்டு தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அந்த இடத்துல குறுக்கு கட்டி ஏற்றுருங்க. மேலே உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிட்டுருங்க. நம்ம ஒன்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இது டவுசருக்கும் சரி இல்லை ஃபுல் பேண்ட்டுக்கும் சரி இதே மாதிரி தான் நம்ம ஜிப் அட்டாச்சிங் பண்ணோம். நீங்கள் இதை பார்த்தாவே நீங்கள் போதும் பேண்ட்டாக ரெடி பண்ணலாம். எப்பவுமே சொல்கிற மாதிரி தாங்க. எந்த ஒரு வேலையும் நமக்கு கஷ்டம் இல்லைங்க. பார்த்தாவே ஈஸியாக நம்ம தைக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணலாம். நாங்களாம் அப்படி தான் அந்த வேலையை கற்றுக்கிட்டு நீங்கள் கடைலாம் வச்சுருக்கோம். நம்ம கஷ்டம் நினச்சா எந்த வேலையுமே கஷ்டம்தான். நம்ம ஈஸி நினச்சா ஈஸி தான். நம்ம பார்க்கும்போது கவனித்து பாருங்கள், அது போதும். இந்த ஜிப்பு வந்து கரெக்டாக ஒரு 1/2 cm தள்ளி வச்சு
மேலேயே தள்ளி வச்சு கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் தையல் எடுத்தீங்க அதே இடத்துல வச்சு ஒன்றா குறுக்க வச்சு நீங்கள் இதை தச்சு எடுத்துங்க. அடிங்கால டபுள் ஸ்டிச்சிங் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு விளையாட்டு பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் தையல் விடாது. பாருங்கள், திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஜிப் அட்டாச்சிங் அந்த பீஸை நீங்கள் தூக்கிட்டு அந்த ஆப்போசிட் பீஸில் பிடிக்கிற மாதிரி ஜிப்பு மேலே தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் தையல் வச்சு கீழே வந்து ரவுண்டாக இது ப்ளே பண்ணிக்கான தையல் இது. அதே மாதிரி ரவுண்டு திருப்பவே ரொம்ப பொறுமையாக தாங்க திருப்பணும். நீங்கள் வேகமாக திருப்பினா கோணை ஆகிடும், அது நல்லா இருக்காது. பாருங்கள், பொறுமையாக நிறுத்தி கீழே உள்ள பீஸை வந்து வலிச்சிங்க. அதை கை கொடுத்து அந்த பீஸை வலிச்சிட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள பீஸை நீங்கள் தள்ளி விட்டுடலாம். அதை பிடிக்கிற மாதிரி குறுக்கச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எத்தாச்சு நூல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருப்பேன். ஜிப்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஜிப் அழகாக ஓப்பன் ஆகுது. எந்த ஒரு பீஸும் நமக்கு பிடிக்கல. இப்படி தான் நம்ம ஜிப் அட்டாச்சிங் பண்ணோம். வாங்க அடுத்த நம்ம பாக்கெட் பீஸு அட்டாச் பண்ணிக்கலாம். பாக்கெட் பீஸ் ஆல்ரெடி நம்ம கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாக்கெட் பீஸ் வச்சுங்க. இது உள் பக்கமாக ஆப்போசிட்டாக இந்த பீஸை போட்டு அப்படியே கிராஸாக தையல் எடுத்துங்க. எதுக்கும் அர்க்காத்து பண்ணியிருப்பீங்க, மேலே இருக்காது கீழே இருக்காது, அதை வச்சு கிராஸ் பண்ணிங்க. பாக்கெட்டை வந்து கீறிட்டு லைட்டாக பைப்பிங் வர மாதிரி வச்சு தையல் அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே அடிக்கும்போது ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டியாக இருக்காது. அந்த பாக்கெட்டு பீஸை லைட்டாக வலிச்சு வச்சு லைட்டாக பைப்பிங் வர மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓரத்தயிர் போட மாதிரி ஜாயிண்ட் இல்லாமல் பார்த்துங்க. இப்போ இந்த நூல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த பாக்கெட்டை வந்து அட்டாச் பண்ணி அப்படியே உள்டாவாக மடித்து கீழே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டிச்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம உள்டா அந்த மாதிரி தான் டிச்சிங் பண்ணோம் கச்சாவா. சைடெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. பீஸை எடுத்துகிட்டு சைடு பீஸையும் கையோட கட் பண்ணிட்டுருங்க. இப்போ மேலே பாக்கெட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஃபில்ட்டுக்கு துணி விட்டுருப்போம். அந்த 1 இன்ச்சு ஃபில்ட்டை இருக்க அர்க்காத்து பண்ணி அப்படியே அர்க்காத்தை தூக்கி வச்சு
அதை தச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம பாக்கெட் அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது பெல்ட்டுக்கான பீஸ் இது. பாருங்கள், இந்த சைடு போட்டு அது மேல் பட்டிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம். ஒரு 2 இன்ச்சு, ரெண்டு ஊக்கு வைக்கிற மாதிரி தான் 2 இன்ச்சு வைப்போம். இல்லைன்னா கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது 2 ஊக்கு இது வந்து கீழே ஊக்கு பட்டி. இது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க, அப்படியே உள்ளுக்கு படி கரெக்டாக இருக்கும். இந்த பீஸ் நம்ம ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அயன் பாக்ஸ் மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லை அயன் பாக்ஸ் இல்லாதவங்க ஒட்டணும் அவசியம் இல்லை. அதுக்கு எப்படி தைக்கணும்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது லூப் வச்சு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு நம்ம. லூப்பு சும்மா ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு அடிங்க போதும். அச்சு திருப்பியும் ஓரத்தில் போட்டுக்கலாம். இல்லை சென்டராக மச்சும் அப்படியே ஓரமாக தேடி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் லூப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. அதை நம்ம பெல்ட் பீஸு எடுத்து அட்டாச் பண்ணிப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறுத்தி பொறுமையாக தான் காட்டியிருப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த லூப்பை வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. ஆப்போசிட் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேன்வாஸ் எடுத்து வச்சு
பீஸை உள்பக்கமாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கேன்வாஸ் சைன் பண்ண மாதிரி அந்தளவுக்கு ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஓரத்தில் போட்டோம். மேலே லூப் வச்சுருங்க. லூப்பை மடித்து ஆல்ரெடி கீழே அட்டாச் பண்ணிட்டோம். அதை மேலே வச்சு ஒரு தையல் போட்டு குறுக்க சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெல்ட்டு. இந்த பெல்ட்டு வந்து நம்ம ஊக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். கீழே டைட்டுக்காக ஒரு தையல் வச்சுங்க. இப்போ நம்ம 3 இன்ச்சுக்கு தான் சைடில் லூப் வச்சுருப்போம். அதை பேஸ் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 2 இன்ச்சு இந்த மடிச்சுங்க ஊக்குப்பட்டியை. ப்ரெஸ் ஊக்குன்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து நம்ம ஊசி நூல் போட்டு கட்ட வேண்டிய ஊக்கு தான் இருந்தது. இப்போ ரொம்ப ஈஸியாக இது ப்ரெஸ் ஊக்குது. இந்த மாதிரி 2 இன்ச்சு வச்சுங்க போதும். வச்சு மார்க் பண்ணி அப்படியே அந்த பீஸை மடிச்சிங்க. உள்பக்கம் மடிச்சிருக்கீங்க. அந்த உள்பக்கம் அதை ஒட்டி அந்த ஊக்கை வந்து நீங்கள் இந்த பாருங்கள் ஏற்கனவே ஊக்கு சிறுவிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஊக்கையும் கரெக்டாக ஜிப்புக்கு நேராக வர மாதிரி சிறுவிங்க. 2வது ஊக்கை ஃபஸ்ட்டு ஊக்கை ஃப்ரண்ட்டே சிறுவிட்டீங்க. இந்த மாதிரி வலிச்சு விடுங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு காசை வச்சுருந்தங்க. ₹1 காயினோ 4 காயினோ உள்ளே வச்சு அது அடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இதை காசை எடுத்துடலாம். ஒரு விளக்கமாக ஊக்கு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ண சொல்லி தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸ்டாண்டு வாங்கிட்டு கிளாரிட்டியாக உங்களுக்கு காட்டி கிளியராக போடுறேன்.
அதே மாதிரி ஆப்போசிட் பட்டிங்க அதை எப்படி டைட் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் டைட் பண்ணி நீங்கள் போய் ஸ்டிச் பண்ணிங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே சைஸ் பார்த்து அந்த ஊக்கை மட்டும் நீங்கள் அடிக்கணும். அப்போ அது கேன்வாஸ் பிடிச்சா தான் நீங்கள் அடிக்க முடியும். அப்போது இந்த கச்சா இருக்கும் பிடிச்சிருப்பீங்களா, அந்த கச்சா மாதிரியே நீங்கள் கேன்வாஸ் வச்சு ஒரு தையல் போட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா கேன்வாஸ் அப்படியே நிற்கும். உங்களுக்கு ஊக்கடிக்க வசதியாக இருக்கும். ஊக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பட்டியை போட்டிருப்பீங்களா, அந்த பட்டியில் ஊக்கு ஃபிட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஊக்கு எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பட்டியை போட்டு ஆப்போசிட்டாக நீங்கள் டீஸ் எடுத்து மார்க் பண்ணிங்க. உங்கள் மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் தெரியும் உங்களுக்கு. இப்போ மார்க் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலேயே அந்த ப்ரெஸ் ஒர்க் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நேராக ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், கோணையாக பண்ணுங்கள், நல்லா இருக்காது. ரெண்டு ஊக்கையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அதே மாதிரி பீஸை டைட் பண்ணி மடித்து தைச்சிட்டு வந்தால் நீங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். எங்கள் வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் மேலே மேலே உங்களுக்கு நல்ல தெளிவான வீடியோவை போட முடியும். நம்ம கச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடு பீஸ் எடுத்து கச்சியோட நம்ம தச்சு எடுத்துக்கு வந்தால் பேக் ரைஸ் சைடு வைக்கிறப்போ எப்போ மாதிரி எந்த பீஸும் வலிக்காதீங்க. மேலே நம்ம எலாஸ்டிக் கீழே இருந்து கரெக்டாக வச்சு தச்சுருவேன்.
பேக் ரைஸ் ஆச்சு, நம்ம எடுத்து ஓரத்தில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கு இப்போ எலாஸ்டிக் எப்படின்னா இது 22 இன்ச்சு இடுப்புங்க. 22 இன்ச்சுக்கு நீங்கள் 8 இன்ச்சு வச்சா போதும். எலாஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு பேக்கில் வந்து நீங்கள் சென்டர் தையல் போட்டுருங்க. ஒரு சென்டராக ஒரு லூப்பு ஒன்று குறுக்கிட்டுருங்க. அடுத்தது பாட்டம் அடிச்சு எடுத்துருங்க. பாட்டம் அடிச்சாச்சு. இப்போ நம்ம பாட்டம் அடிச்சு முடிச்சு நம்ம அடிகாலாம் அடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் இந்த டவுசர் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறதோட நீங்கள் பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வீடியோவாக போட